a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anju Gramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஆளுநர் அப்படியான ஒரு நிபந்தனையை வைத்திருந்தால் அது அதிகார துஷ்பிரயோகம். காரணம் என்னவென்றால் இதற்கு ரெண்டு டாக்டரின் இருக்கு. கே.ஆர். நாராயணன் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு கோட்பாடு, வெங்கட்ராமன் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு கோட்பாடு. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும், இதுதான் கோட்பாடு. முதல்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எதுவோ அதை கூப்பிடணும், அவ்வளவுதான். அவங்க முடியாதுன்னு பின்வாங்கினா அடுத்தடுத்த கட்டங்களில் கூப்பிடலாம். யாருமே முன் வரலன்னா ஜனாதிபதி ஆட்சியோ அல்லது தேர்தலோ ஏதோ ஒண்ணு அல்லது கவர்னர் ஆட்சி ஏதோ ஒண்ணு போகலாம். இப்ப இதுல இருக்கிற பொசிஷன் என்ன? திமுகவை பொறுத்தவரை அவங்க எதிர்கட்சின்ட்டாங்க. அதிமுகவுக்கு சுத்தமா நம்பர் கிடையாது. தாவே கேட்ட நம்பருக்கு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு, மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. அப்படின்னா ஆளுநர் தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைப்பதுதான் உண்மையான நியாயம். அதை மீறி அவர் செயல்பட்டால் மீண்டும் பழைய ரவி வெளியில் அவர் போறாருன்னு தான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் உண்மையிலே இது உரிமை, அவரோட உரிமை, மக்களின் விருப்பம். மக்கள் தாவேகாவுக்கு பெருவாரியா ஓட்டு போட்டுருக்காங்க, மெஜாரிட்டி இல்லை, அவ்வளவுதான பாயிண்ட். இல்லை வேற ஒன்றும் பாயிண்டே இல்லைங்களே. சரி, தமிழ்நாடு பிரசிடென்ட்ஸ்னு எடுங்க, ஜானகி அம்மாள். அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல இருந்தவங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். அப்போ ஆளுநர் குரானா என்ன கடிதம் கொடுத்தாரு? நீங்க ஆட்சி அமைங்க, ஒரு மாசத்துக்குள்ள பெரும்பான்மையை நிரூபிங்க, சட்டமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானம் கோருங்க. நம்பிக்கை தீர்மானம் கோரும் போது அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. பாண்டியன் சபாநாயகர் என்ன பண்ணாரு? டிவிஷனா பிரிச்சு ஒவ்வொரு டிவிஷன்லயும் நம்பிக்கை ஓட்டு விட்டு யாரெல்லாம் எழுத்து வாக்களிச்சாங்களோ அவங்களெல்லாம் எம்எல்ஏ பதவியில இருந்து டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணாரு. அது பெரிய சட்ட சிக்கலா மாறுச்சு. இதுதான் 88 நிகழ்வுகள். அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு பிரசிடென்ட் மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் மெஜாரிட்டி இல்லாட்டாலும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டியது அவசியம், அவசரம், ஆளுநரின் கடமை. தாவேகாவுக்கு இப்படியான நிபந்தனைகளை விதிப்பது சட்ட விரோதம். அப்படி நிபந்தனை விதிக்கவே கூடாது. உடனடியாக தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். குறைந்தபட்சம் 2 வார நேரம் கொடுக்கணும். அதுல பெரிய தவறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேற எந்த கட்சியும் முன்வராத பட்சத்தில் ஆளுநர் என்ன பண்ணுவார்? அப்ப அவரோட ஆட்சி நடக்கணும்னு நினைக்கிறார் இந்த ஆளுநர். இவர் கேரளாவில் நடந்து கொண்ட பல முறைகள் இப்படிதான். அது இல்லாத குறைய அர்லேக்கர் போக்குகிறார். அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கணும், அதுதான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சட்டவிரோதமாக செயல்படுவதாக அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கீங்க. சார், இப்போ தாவேக தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் பதவியேற்றுட்டு அதுக்கப்புறம் பெரும்பான்மை நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதரவு எம்எல்ஏக்களின் முழு பட்டியலை தந்தால்தான் ஆட்சி அமைக்க அழைப்பு என்று ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகள் எதை நோக்கி சார் இது போகும்? தாவேகா எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை மட்டும்தாங்க கொடுக்கணும். இதுல உண்மையிலேயே மற்றது எல்லாமே பின்னாடி செய்ய வேண்டிய விஷயம்தான். பிறகு எதுக்கு சட்டமன்றத்தில் நம்ம நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வர்றோம்? மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடம் மக்கள் பவனமா அல்லது சட்டமன்றமா? எத்தனையோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு. சட்டமன்றத்தில் மட்டும்தான் ஒரு அரசு தன் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும், ஆளுநர் மாளிகையில் அல்ல. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து வர்ற கட்டங்கள் இது சட்ட சிக்கலை நோக்கி தான் போகும். ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியதான், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதான். மீண்டும் இந்த ஆளுநர் மக்கள் விரோதியா மாறுவார். எப்படி ரவி அவர்கள் மீது பெரிய அளவுக்கு கோபம் இருந்ததோ அப்படி இவர் பேர்லயும் கோபம் திரும்பும். ஏன் இவர் இந்த மாதிரி செய்யறாருன்னு தெரியல. மத்திய உள்துறை ஆலோசனை கேட்டா அவங்க சொல்லிட்டு போறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி சம்பவங்கள் இருக்கு. ஏன் மத்திய அரசாங்கத்திலயும் சம்பவம் இருக்குங்களே. நரசிம்மராவ் என்ன மெஜாரிட்டி கவர்மெண்டா நடத்தினாரு 91 காலகட்டத்தில்? மன்மோகன் சிங் என்ன மெஜாரிட்டி கவர்மெண்டா நடத்தினாரு? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி விபி சிங் மெஜாரிட்டி கவர்மெண்டா நடத்தினாரு 89ல. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவ்வளவுதான். வேற யாரும் ஆட்சி அமைக்க முன் வரவில்லை. விபி சிங் காலத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ், ராஜீவ்காந்தி ஆட்சி அமைக்க விருப்பம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் விபி சிங், ஜனதாதள். இதுதான் முன் உதாரணங்கள். தெளிவா இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் தெளிவா இருக்கு. ஆளுநர் எப்போதுமே அதிகார வரம்பை மீறி செயல்படணும்னு நினைக்கிறாரு. அப்ப திருப்பி பிஜேபியோட ஏஜென்ட்ங்கிற முத்திரை தான் அவருக்கு விழும். அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை இதுதான் இவரது நிலைப்பாடு அப்படின்னா நீதிமன்றத்துக்கு தான் போகும். ஆளுநரின் இந்த நிலைப்பாடு சட்ட சிக்கலை நோக்கி நகரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு தராசு ஷாம். Rohini, a stepping stone to success. Rohini College
College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.